திரு கோவை செல்வராஜ், இங்க நிர்வாக சீர்கேடு தான் இப்படியான ஒரு சூழலுக்கு காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பட்டியலிடுறாரு சத்யன். நிர்வாகம் முறையா நடந்ததுனாலதான் நடந்த தவறுகளுக்கு இவங்க செஞ்சுட்டு போன ஊழல் பேர் வழிகளுக்கு நாங்கள் அந்த பணத்தை கட்டிட்டு இருக்கிறோம். அது தெளிவாக சொல்லி முடிச்சார். அவர் பேசும்போது வாயை ஏன் திறக்கலன்னா பொறுமையாக சொன்னாதான் மக்களுக்கு புரியும். சும்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க வேண்டாம். எரிசக்தி அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு? மின் கட்டணம் மற்றும் ஒன்றிய அரசு திட்டங்களின் கீழ் நிதி பெறுவதற்கு ஏதாவது வேணும்னாக்கா ஆர்பிஐயும் ஒன்றிய அரசின் மத்திய நிதி நிர்வாக குழு என்ன சொல்லியிருக்குனாக்கா மின் கட்டணம் உயர்த்துவதற்கு ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம். அந்த ஆணையம்தான் மின் கட்டணத்தை மாற்றி அமைக்கணும், எல்லாம் செய்யணும் ஒழிய மாநில அரசு நேரடியாக மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்துக்கும் போட்டாங்க. அதான் போட்டதுக்கு அப்புறம் இது என்னாச்சுன்னா இது தமிழக அரசு இப்ப மின் கட்டணமே உயர்த்தல. இது அரசாங்கம் அல்ல, இது அந்த ஒரு தனி அமைப்பு. அது இந்தியாவுடைய அந்த உதய திட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட அந்த அமைப்பு இன்னைக்கு அதை உயர்த்தி இருக்கு. இதுல எல்லாம் என்ன சொல்றாங்க, 2027 வரை ஆண்டுக்கு ஒரு முறை ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் அவங்க தான் உத்தரவு போடுறாங்க. ஒன்றிய அரசுடைய அந்த மின்சாரத்துறை 2026 முதல் 27 வரை ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் மின் கட்டணம் உயர்த்தவும் 6% அல்லது ஏப்ரல் மாதம் பணவீக்கத்தின் அடிப்படையில் எது குறைவோ அதை நியமித்துக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. 2023 மின் கட்டணம் அதே அளவுக்கு உயர்த்தும் பொழுது அந்த 4.8% உயர்த்தும் பொழுது முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, வீடுகளுக்கு 2,45,00,000 வீடுகளுக்கு எந்த மின் கட்டணம் உயர்வு தமிழக அரசு ஏற்றுட்டு அந்த 2.18% நாங்கள் அரசாங்கம் கட்டிடும் மின் வாரியத்துக்கு. அதனால மின் கட்டணம் வீடுகளுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. அதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொன்னாரா, அமைச்சர் சொன்னார், முழுமையாக தெரிஞ்சுட்டு பேசணும். பொய்யே பேசிட்டு இருந்தால் இன்னும் பதில் சொல்ல முடியாது. அதனால இந்த ஆண்டு உயர்த்த வேண்டிய கட்டணங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது ஜூலை 1ஆம் தேதி உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னாச்சுனாக்கா 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 2,13,00,000 உங்களுக்கு கடனை மின்சாரத்துறை கடனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு வட்டி முதல்ல இவங்க ஆட்சிக்கு வரும்போது 2011 அம்மையார் ஆட்சிக்கு இருந்த வட்டி 4,55,00,000. இன்னைக்கு அது எவ்வளவு இருக்கு? 16,511 கோடி இன்னைக்கு வட்டி மட்டும் கட்டணும். இவ்வளவு கடன் சுமையை வச்சுட்டு போனா இந்த துறையில விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், எல்லா வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம், விசைத்தறிக்கு இலவச மின்சாரம், கைத்தறிக்கு இலவச மின்சாரம், கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு இலவச மின்சாரம், இத்தனையும் கொடுக்குற குடிசைகளுக்கு இலவச மின்சாரம். இதெல்லாம் கொடுக்கும்போது ஆண்டுக்கு 13,000 கோடி ரூபாய் மாநில அரசு விவசாய எல்லாம் கொடுக்குற இலவச மின்சாரத்துக்காக மின்சார வாரியத்துக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்துட்டு இருக்கு, கடன் கட்டிட்டு இருக்கு. இந்த வட்டியும் கட்டணும், இந்த பணமும் கட்டணும். எந்த அடிப்படையில் கட்ட முடியும்? இவங்க கடன் பண்ணி வச்சுட்டு போனாங்களே, இவங்க ஆட்சிக்கு வரும்போது இருந்த கடன் எவ்வளவு தெரியுமா? வெறும் 43,000 கோடி. அந்த கடனை இவங்க விட்டுட்டு போகும்போது 2,13,000 கோடி. இந்த கடனை யார் கட்டுறது? இது மட்டுமா செஞ்சுட்டு போனாங்க? முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு, இந்தோனேசியாவில் நிலக்கரி வாங்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குரிய சவுத் இந்தியா கார்பரேஷன் நம்ம எம் ராமசாமி மறைந்தவருடைய கப்பல் கம்பெனி விசாகப்பட்டினத்திலிருந்து நிலக்கரி கொண்டு வர்றாங்க. சாம்பலா வாங்கி 1,600 கோடி ரூபாய் 5 கப்பலில் வாங்கினதில் மட்டும் தமிழ்நாட்டுக்கு இழப்பு மின்சாரத்துறைக்கு நான் சொல்ல. தலைமை கணக்காளர் 2022 ஏப்ரல் 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிக்கையை வைக்கிறார். அதுல சொல்றார் இவ்வளவு இழப்பு. அந்த வாடகை கொடுக்கறது, கப்பலுக்கு வாடகை கொடுக்கறதுல ஒரு 800 கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணி சவுத் இந்தியா கார்பரேஷன் அந்த அவங்களோட செட்டிநாடு மருத்துவமனையில் பேங்க்ல டெபாசிட் பண்ண 600 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது இல்லைன்னு சொல்ல நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி அமைச்சர் வீட்டில் எடுத்த டாக்குமெண்ட்ல இதெல்லாம் இருக்கு. அதனால எங்கேயும் தப்பிக்க முடியாது. காலம் வேணா தாழ முடிய தண்டனையிலிருந்து இவங்க தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி மட்டும், நீங்க இப்போ இது டான்ஜெட்கோ நேரடியா உதயனுடைய அமைப்பா செயல்படுது, அதனால அவங்க ஏத்தி இருக்கிறாங்க, இதுக்கு மாநில அரசு இதுல பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்றீங்க. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறினா அதை எண்ணெய் நிறுவனங்கள் தான் உயர்த்துறாங்க. எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துது அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல.
மத்திய அரசு உயர்த்துது அப்படின்னு தான் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதை எப்படி அப்படி ஏத்துக்க முடியும்? தமிழ்நாடு அரசுக்கு இதுல பொறுப்பு இல்லாம இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், அதுக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். எனக்கு அது தெரியும். அதாவது இன்னைக்கு கடன் வந்து 1,59,823 கோடி மின்சாரத்துறைக்கு. வட்டி எவ்வளவு? இதில் வந்து இவங்க வச்சுட்டு போன இந்த கடனை கட்ட வேண்டியதில் 43,000 கோடி போன வருஷம் மட்டும் தமிழ்நாடு அரசு கட்டியிருக்குது. கட்டின இன்னைக்கு வந்து தொடர்ந்து இதே நிலைமை வரும்போது மின்சாரத்துறையை நடத்துறது எப்படிங்கிறனால அந்த குழு வந்து இன்னைக்கு மின்சாரத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த கட்டணத்தை ஆண்டுக்கு ஒரு முறை போட சொல்லி உதவி திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்களே. அன்னைக்கு இவங்க கையெழுத்து போடாமல் இந்த திட்டத்தை நம்ம அமல்படுத்த போகிறோம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த பாதிப்பு. அதனால இதை வந்து அதுக்கு தான் அண்ணா கனகராஜ் நிதி இழப்பு அப்படிங்கறது யாரும் மறுக்கல சார். நிதி இழப்பு இருக்கு, யாரும் மறுக்கல. ஆனா அந்த சுமையை மக்கள் சுமக்கணுமான்னு கேக்குறாங்க. அவர் கனகராஜ் என்ன சொன்னார் இல்லையா, அண்ணா திமுகவுக்கோ பிஜேபிக்கோ பேசுறதுக்கு எந்த விதத்திலும் அனுமதி அவங்களுக்கு வந்து அதுக்கான உரிமை இல்லைன்னு அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். இவங்களுக்கு வந்து இதுல கையெழுத்து போட்டு வர அந்த அம்மா இருக்கும் வரைக்கும் அது கையெழுத்தே போடல. சத்யன் விளக்கிட்டாரு. நாங்க ஒரு திருத்தம் கேட்டோம். அரசாங்கமே கிடையாது சார். மோடி கை விட்டு இருந்தாருன்னா குட்டிக்காரன் போட்டிருக்கோம். அதனால கையெழுத்து போட்டு திரு செல்வராஜ், நீங்க உதய் மின் திட்டம் குறித்து சொல்றீங்க. அதுக்கு அவர் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாரு. நாங்க அதுல ஒரு திருத்தம், முக்கியமான ஒரு திருத்தத்தை கோரிக்கையா வச்சோம். அந்த திருத்தம் செய்யப்பட்ட பிறகாகத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அந்த ரெக்கார்ட் அந்த பேப்பரை நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கட்டுமா? அந்த பேப்பரை நான் தர்றேன். ஒரு ரெக்கார்டு கிடையாது. 2017 மார்ச் 13 கையெழுத்து போட்டிருக்காரு. அவரு கையெழுத்து போட்டு கொடுத்து என்ன போட்டு வந்தாரு, இந்த 52,000 கோடி கடன்ல வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்க 35,000 கோடி கட்டுங்க, பாக்கி நான் கட்டுறேன். இவங்க எதுவுமே கட்டாம விட்டுதான் இன்னைக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்ப அதான் கட்டிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலேயோ குஜராத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ அந்த 6 மாநிலங்கள்ல 538 ரூபாய் 100 யூனிட் மின்சாரத்துக்கு அந்த மாநில அரசு வாங்கிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம் எல்லாமே. ஆந்திராவிலையும் அதே 254 ரூபாய் ஒரு 100 யூனிட்டுக்கு. ஆனா தமிழ்நாட்டில் 100 யூனிட் இலவச மின்சாரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த உதவி திட்டத்தில் என்ன சொன்னாங்க, இலவசமே கொடுக்க கூடாதுன்றாங்க, விவசாயிக்கும் தரக்கூடாது, வீட்டுக்கு தரக்கூடாது. அது எல்லாம் மீறி அரசாங்கம் நாங்க கட்டிக்கிறோம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஏழைகளுடைய அரசா இந்த அரசு இருக்க ஒழிய யாரும் ஏமாத்துற அரசு அல்ல. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திருக்கணை சபாபதி, இங்க ஒன்றிய அரசு முழுசா போட்டு காட்டுங்கன்னு சொன்னேன். உதய் திட்டத்துல அவர் போடுறேன் சார். அதுதான் இப்ப எல்லாரும் பதில் அப்படியே வீடியோ போட்டுட்டே இருக்க முடியாது. தங்கமணி டெல்லியில வந்து என்ன மார்க்கெட் பண்ணாரு, நிலக்கரிக்காரங்க என்ன பேசினாரு, இல்ல அதுதான் அப்படி நம்ம பதில் அப்படி பண்ணிட்டு இருந்தா நிகழ்ச்சி நடத்த முடியாது. பேசினாரு, யார் கூட பேசினாரு, அந்த இந்தோனேசியாக்காரர் யாரு, ரெண்டு விருந்தினர்களுடைய முதல் சுற்று பார்வை வாங்கிட்டு பேசலாம். திரு சத்யன், அரசாங்கத்தின் உதயச்சந்திரன் IAS ஆபீசர் போய் சொல்றாரு, கோவை செல்வராஜ் செய்தி தொடர்பாளர் உண்மை சொல்றாரு. அடுத்த சுற்றுல பேசலாம். ரெண்டு பேர் பேசணும். முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு பேசுவோம். திருக்கணை சபாபதி, இங்க ஒன்றிய அரசு காரணமாக உதய மின் திட்டம், RDSS அமைப்பு திட்டங்கள் மூலமாகத்தான் இங்க டான்ஜெட்கோ இப்படியான ஒரு மின்கட்டண உயர்வை அமல்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது அப்படிங்கறதா விமர்சனம். அப்படிதானா? அது முழுக்க முழுக்க தவறான கருத்துங்க. அதாவது மத்திய அரசு அந்த திட்டத்தையே அமல்படுத்துச்சுன்னு சொன்னால், அதாவது நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அரசாங்கத்திற்கு எந்தெந்த திட்டங்கள் மூலமாக செலவினங்களை குறைத்து லாபத்தை அதிகப்படுத்தி மக்களுக்கு அதிக பலன் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் திட்டம் கொடுத்தது. அதற்கு பின்னால் நண்பர் சத்யன் சொன்ன மாதிரி சில மாநில அரசுகள் வந்து திருத்தங்கள் கேட்டன, அதை மத்திய அரசாங்கம் செய்தது. இங்கே வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய நிர்வாக திறமையின்மை, சீர்கேடு தான் காரணம். மத்திய அரசினுடைய திட்டம் தான் காரணம்னா, இப்போ மத்திய அரசு சொன்னதே எதுவும் செய்யல. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, திருத்தி அமைக்கப்பட்ட பகிர்மான திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன்படி வெவ்வேறு வகையான மீட்டர்கள் தமிழ்நாட்டில் மத்திய அரசு அனுமதியோடு பொருத்தப்பட வேண்டியது 3,06,00,000. இப்போ பொருத்தப்பட்டிருக்கிறது 1,30,000, வெறும் 4% தான் பொருத்தப்பட்டிருக்குது. இங்கே பெரிய பிரச்சனைக்கு இங்கே காரணம் என்னங்கன்னா 2-3 சொல்ல முடியும். ஒன்று வந்து நீங்கள் தனியார் கொள்முதல் அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 2021-22 39,000 கோடியாக இருந்தது. இப்போ வந்து 23-24 65,000 கோடி ஆயிருக்குது. கடந்த 3 வருஷத்திலே மட்டும் 1,55,000 கோடிக்கு தனியாரிடம் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது.
பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் மட்டும் அதிகரித்திருக்கிறது. கடந்த ஒரு வருஷத்துல 22-23 வருஷத்துல 11,625 கோடி பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கிறது. இது ஏன் வந்து அதிகமாக இருக்குதுங்க? இல்ல நீங்க சொல்ற அந்த கொள்முதல் விலை இல்ல கொள்முதல் விலை 2021க்கு பிறகுதானா இல்ல அதுக்கு முன்னாடியும் சேர்த்து கணக்கிடணுமா அந்த கட் ஆஃப் டேட்? நான் இந்த புள்ளி விவரத்தை கடந்த 3 வருஷத்துக்கு சொல்றேனுங்க. இப்ப மின்கட்டண உயர்வு இப்பத்தானே பேசுறோம். 2 நாளைக்கு முன்னால் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு பேசுறோம். நான் கடந்த ஆண்டுக்கான புள்ளி விவரத்தை சொல்றேன். நீங்க வந்து இன்னொன்னு மாநில அரசுகள் என்ன செய்யணும்னா, நீங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி அதிகமா இருக்குது. நீங்க வந்து காற்றாலை மூலமாக அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். சோலார் எனர்ஜி இருக்குது, அதற்கான திட்டங்கள் இருக்குது. அது நமக்கு இந்தியா இன்னைக்கு முன்னோடியாக இருக்குது, உலக அளவில் முன்னோடியாக இருக்குது. அதை நீங்க செய்ய வேண்டும். ஏன் வந்து நீங்க அதுல அந்த மாதிரி சீர்திருத்தத்தை எல்லாம் மாநில அரசு செய்யாமல் இருக்கிறது சொல்லுங்க. அதுதான் பெரிய பிரச்சனைங்க. அதனால நீங்க வந்து இப்ப திரு கனகராஜ் தொடக்கத்திலே குறிப்பிட்டாரு, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதன் அடிப்படையில் அதன் ஒப்பீட்டு அளவின் அடிப்படையில் இங்க விலையேற்றம் கட்டண உயர்வு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னாரு. சார் அவர் சொன்னாரு. ஆனா இங்க நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. தனியாரிடமிருந்து அதிகமாக வாங்கப்படுகிறது. ஏன் அதிக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்? ஏன் வந்து காற்றாலை மின்சாரமோ சோலார் எனர்ஜி சூரிய மின்சாரமோ அதுல கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்னும் நஷ்டங்களை குறைக்க முடியும், அதை ஏன் நீங்க வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து மத்திய அரசு சொல்லுச்சுன்னு சொன்னா மத்திய அரசு நிறைய சீர்திருத்தங்களை சொல்லி இருக்கிறது. அதில் நீங்க அவசியமா நீங்க இதை படிச்சு பாருங்க. அதுல சொல்லி இருக்கிறது. அதை நம்ம அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறதா என்றால் இல்லை, முழுதுமாக இல்லை. ஆகவே நீங்க மத்திய அரசு குறை சொல்ல முடியாது. மத்திய அரசு ஏன் சொல்லி இருக்குது இந்த திட்டங்களை கொண்டு வரணும்னு சொன்னா, சிரமம் இல்லாமல் மக்களுக்கு எல்லோருக்கும் மின்சாரம் கொடுக்கணும். நீங்க வந்து இப்ப நான் என்னுடைய கிராமத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன், விவசாயிகளுக்கு மின் இணைப்பு இலவசமாக கொடுக்கப்படும் சொன்னீங்க. எங்க கொடுத்திருக்குது 2 வருஷமா? மின்சார கணக்கெடுப்பு மாதம் ஒரு முறைன்னு சொன்னீங்க, 2 மாசத்துக்கு ஒரு முறையும் கூட இருக்கிறது இல்லை. அதனால வந்து அதிகமான மின்சாரத்தை கட்டணத்தை மக்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்.